வாழ்ந்துருந்தான் தாத்தா. அவங்க ஊரில் பெரிய பெரிய மலை இருக்குன்னு சொல்கிறான், பெரிய அருவி இருக்குன்னு சொல்கிறான், மான் புலியெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான் தாத்தா. அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா தாத்தா? நானா ஒரு சில இடத்துக்கு போயிருக்கேன். ஒரு சில இடத்த பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த கடல் பகுதியில் தான். இந்த கடல் தான் நம்ம வாழ்வாதாரம். இந்த நிலத்தை நெய்தல் நிலம்னு சொல்லுவாங்க. இன்னும் இது போல் சில நிலப்பரப்புகள் இருக்கு. நம்ம சாப்பாட்டுக்கான அரிசி இருக்கே, அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அதை வயல்கள்ல இருந்து தான் விளைவிக்கிறாங்க. அந்த பகுதியில் நீர்வளம் அதிகமாக இருக்கிறதால கரும்பு, வாழை இதெல்லாம் அதிகமாக வளருது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் விவசாய வேலை செய்வாங்க. இந்த நிலத்துக்கு மருதம்னு பேரு. அப்புறம் நீர்வளமே இல்லாம ஒரு இடம் இருந்தா எப்படி இருக்கும்? இங்க வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும். மரங்கள் எல்லாம் பட்டு போயிருக்கும். இந்த நிலத்துக்கு பாலைன்னு பேரு. அடர்ந்த மரங்களும் அழகான மலர்களும் நிறைஞ்சு இருக்கிற இன்னொரு இடம் இருக்கு. ஆடு மாடுகள் வளர்ப்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய தொழில். இந்த நிலத்துக்கு முல்லைன்னு பேரு. நீ கேட்டியே, உயரமான மலைகளும் அருவியும் இருக்கிற இடம். அது ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் தேன் எடுப்பாங்க, மூலிகை வாசனை பொருட்கள் இதெல்லாம் சேகரிப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்க காட்டு விலங்குகளும் நிறைய இருக்கும். நல்ல வேலை தாத்தா, எனக்கு புலிக்கிட்டேருந்து காப்பாற்றிட்டீங்க. ஓ அப்படியா? அப்புறம் தாத்தா, நான் எல்லா இடத்தையும் பார்த்தேன் தாத்தா. நான் இவ்வளோ நேரம் உன்கிட்ட இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ அதை கேட்டுக்கிட்டே தூங்கிட்ட. ஓ அப்படியா? you